ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா சூப்பர் பியர் அட்வென்ச்சர் கேம் தான் விளையாட போகிறோம். இதோட பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள். புரியும்னு இல்லை, இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போயிருந்தோம், இது வந்து ஸ்னோ உலகம். இது வந்து ஒரு சீக்ரெட் இடம். நான் போன வாட்டியே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதில் ஏதோ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நிறையாவே அப்டேட் ஆயிருக்கு. எப்படின்னா நான் மேலேருந்து குதிச்சா அப்படியே இது பண்ணுறேன், அப்படியே தானே சும்மா வந்து விழுவான். இப்போ வந்து மெதுவாக வரான். நீங்களே ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டே பண்ணியிருப்பேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். சரி ஓகே போகலாம். இப்போ வந்து எப்படி இருக்க போட்டுன்னு தெரியல, இடம் பார்ப்போம். நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்கவே. சரி ஓகே, நம்ம காசை ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். நம்மளை சுற்றி நிறைய காசு இருக்கு. இது என்ன பென்சின் மாதிரி இருக்கு. அடிக்க வரான், நல்ல வேலை. ஸோ நம்ம வந்து மேலே இங்கெல்லாம் நிறைய காசு இருக்கு. இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இது யாரு? இவன் 2 அடி அடிச்சதுதான் சாவுறான். மானா? ஆமா மான். மேல ஒரு காசு இருக்கு, அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்க நார்மலானவன் தான் நினைக்கிறேன். இவங்க கண்ணெல்லாம் பர்பிள் கலர் இல்லை. இல்லை ஏதாவது காசு இருக்கான்னு காசு இருக்கு. இப்போவே நான் 13 காயின்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு பியர் கூட கண்டுபிடிக்கலனா. கண்டுபிடிச்சி அதோட கீ வந்து எடுக்கணும். இன்னும் ஒரு பியர் கூட கண்டுபிடிக்கல. சரி ஓகே, நான் அடிச்சிடலாம், அப்புறம் வந்து தொல்லை பண்ண போகிறேன். இந்த காசு எடுத்துடலாம். இது நல்லா இருக்கு. ஓகே, இந்த இங்கே இருக்கான். இங்கே ஒருத்தன் இருக்கான். இதில் ஸ்லோவாக நடக்கும். இதில் போனால் ஸ்லோவாக தான் நடக்கும். இப்போ நான் மேலே போய் எல்லா காசும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பியர் பார்த்தேன். அதுக்கு கீ எங்கே இருக்குன்னு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த டாஸ்க்கும் கொடுக்கல. இதோட கீ எங்கே இருக்கும்? வந்துச்சு. நம்மளுக்கு வரைக்கும் ஹாட் தேவையில்லை. இப்போ மேலே ஏற முடியாது. இந்த காசு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த காசு கலெக்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டேன். ஏன்னா அது வந்து பட்டுச்சுன்னா ஹாட் போயிடும். அதனால நான் ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்திருப்பேன்னு தான் நினைச்சேன். இது என்ன மேலே ஸ்டார் மாதிரி இருக்கு? இது பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் போல மேலே ஸ்டார் மாதிரி இருக்கு. சரி ஓகே, அந்த பக்கம் அதுக்குள்ள கீயை நம்ம அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே ஒரு வழி இருக்கு. இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகலாம். இப்போ ஹாட் தேவை நமக்கு. மேலே போகலாம். இது என்னடா சைடில் போகுது? ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறிடுறோம்னா இத பாருங்க, ரொம்ப சிரிப்பா இருக்கு. சரி, திருப்பி மேலே ஏறலாம். புதுசா ஏதோ அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு தோணுது. ஏன்னா போன வாட்டி இது இல்ல, நம்ம விளையாடும்போது ரொம்ப நாள் ஆச்சுல, கொஞ்சம் டச் விட்டு போகுது, அவ்வளவுதான். இது என்னடா இவ்வளவு பெரிய மான் இருக்கு? மானா? இது மான் கிடையாது, இது என்னமோ சொல்லுவாங்க. சரி தெரியல. சரி ஃபர்ஸ்ட் இவனை அடிச்சுக்கலாம். கத்துறது சிரிப்பா இருக்கு எனக்கு. தேனிலாம் வேற மாதிரி இருக்கு பார்க்க. சரி, நம்ம அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை பார்க்கல. நம்மள காசு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா திருப்பி வரும்போது இங்கே காசுலாம் கலெக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்டே காசு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். போகலாம். அந்த வந்துட்டான்ல, இவன் 2 அடி அடிச்சாதான் சாவறான். ஃபர்ஸ்ட் வந்து மெதுவா வரான், செகண்ட் ரொம்ப வேகமா வரான். அப்படியே கீழே குதிச்சிடலாம். ஓகே, அங்க மேல ஒரு பியர் பார்த்தேனா. இது நல்லா இருக்கு உண்மையாவே, பாருங்களேன்.
ஓகே, நம்ம திருப்பி மேலே ஏறி அந்த பக்கம் ஒரு பியர் பார்த்தோம்ல, அந்த பக்கம் போய் அதுக்கான கீ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். டக்குன்னு போயிடலாம். இங்கே அதே ஜம்ப். அங்க உள்ள மேல என்ன போட்டுருந்துச்சு? ஐ திங்க் ஸோ ஸ்டார் நினைக்கிறேன். மேலதான் இருக்கு கீ. அப்படியே குதிச்சு எடுத்துடலான்னு பாக்குறேன், எடுக்க முடியல. இது மேல பாக்ஸ் போட்டிருக்கு, அது மேல ஸ்டார் போட்டிருக்கு. அதோட கீ எங்க இருக்குன்னு பாக்கணும். ஓகே, இங்க ஏதோ வழி போகுது. மேலதான் நினைக்கிறேன். ஆமா, மேலதான் போகுது இதோட வழி. ஏன் ஐஸ் பாறையில வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இது ரொம்ப சறுக்குது. நம்ம இது பாருங்களேன், அங்க மேல போட்டிருக்க மாதிரி கீழே இப்படி இருந்ததே இல்ல. இது ரொம்ப உண்மையான செம்மையா இருக்கு. நல்லா அப்டேட் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போலாம்னு நினைக்கிறேன். போலாமா வேணாமா? சரி, கீழே போவோம். இந்த வீடியோ ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு தெரியல. இவ்வளோ பெருசாக வேற இருக்காங்க. ஏதோ இருக்கு பாருங்களேன், குச்சியா. சரி, இப்போ ஆன் பண்ணி வச்சு இது வரட்டுமா? அப்படியே குதிச்சுவோம். இங்க ஏதோ போகுது. இங்க என்ன இது? எங்க போகுதுன்னு தெரியலையே. ஓகே, நம்ம கீழே குதிச்சாச்சு. இப்போ இங்க ஏதோ ஒரு வழி போகுது, அதனால மேல போவோம். ஐயோ, விழுந்துட்டேனே. சரி, ஓகே, பரவாயில்ல, திருப்பி ஏறுவோம். இல்ல அந்த பக்கம் போயிட்டு வந்துடலாமா? இது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சறுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம மேலேயே போயிடலாம். அங்க 2 பேர் நிக்கிறாங்க. இங்க ஏதோ ஒரு வழி போகுது. சரி, ஓகே, வாங்க திருப்பி போவாங்க. காசு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம இப்போ 61 வச்சிருக்கோம். இது என்னது? ஐயோ, ஹார்ட் பூச். கீழே போய் எப்படியாவது ஒரு ஹார்ட் எடுக்கணும். ஹாய், உனக்கு கீ எங்க இருக்கு? கீ இப்போதைக்கு இங்க இல்லை. நான் சாவ போறேன். கீ கிடைச்சிருச்சு. எனக்கு ஹார்ட் தேவை, அதனால அப்புறமா வந்து பக்கத்துக்கலாம். நான் எப்படி இங்கே வந்தேன்? இங்கே ஒரு பியர் இருக்கு. சரி, காசு இங்கே இருக்கு, அவங்க ஒன்று இருக்கு. இப்போ கலெக்ட் பண்ணிட்டு போய் என்னன்னு பார்க்கலாம். ஹார்ட் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை, அதனால இங்கே ஒரு ஹார்ட் இருக்கு கீழே. இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹார்ட் இருக்கு, இதை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே போவாங்க. இருங்க, நான் இதை அப்புறமா வைக்கலாம். ஆனால் இது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் போடும்போது அவ்வளோவா ஃபேமஸ் ஆகலை. சூப்பர் பியர் அட்வென்ச்சர் கேம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரீசன்ட்லி பார்த்தேன் நான் அப்போதான். சரி, ஓகே, சரி, அடுத்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன கேம் போடலான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து கீழே போய் அங்கிட்டு ஒன்று இருந்துச்சு, அது என்ன பார்த்துட்டு வந்தோம். காசு கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்தாச்சு. இது என்ன பசில் மாதிரி போட்டுருக்கு? ஓ, இந்த பசிலை சால்வ் பண்ணுமா? இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, என்ன பண்ணுறது? இது ஃப்ரண்ட்டில் வரணும். இதுன்னு நினைக்கிறேன். இந்த நடுவில் இருக்கு. அங்கே ஏதோ ரெட் கலரில் பட்டன் இருக்கு. என்ன ரெட் கலர் பட்டன்? ஓகே, இப்போ நம்ம ஐயோ இந்த பக்கம் சேர்ந்துருக்கேன் அந்த 3. சரி, ஓகே, இதை எப்படியாவது சேர்க்க பார்க்கலாம். 2 சேர்த்துட்டேன். இன்னும் அந்த கீழே உள்ளது ஒன்று சேர்க்கணும்.
இது இந்த பக்கம் ஐயோ ஒன்று சேர்ந்தா ஒன்று சேர மாட்டேங்குது. இது எப்படி சேர்க்கறதுன்னே தெரியலையே. அது என்ன ரெட் கலர் பட்டன் அங்கே இருக்கு? சாம அமுக்கி பார்ப்போமா அதை? எனக்கு தெரியல எப்படி சேர்க்கணும். சரி ரெட் கலர் பட்டன் அமுக்கி பார்த்துருவோமா? சரி ஓகே ஃபஸ்ட்டு சேர்த்து பார்ப்போம். ஒருவேளை அந்த ரெட் கலர் பட்டன் எதுக்கா இருக்கும் தெரியலையே. சரி ஓகே இப்போ நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் எப்பெல்லாம் சேர்க்கலாம். இன்னும் நம்ம ஒரு பக்கத்தையே கூட சேர்க்கலன்னா மீதி பக்கத்தெல்லாம் எப்போ சேர்ப்போம்? இப்போ நான் அந்த பட்டனை போய் அமுக்க தான் போகிறேன். அமுக்கலாம் மனசே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் தெரியலையே. எப்படி பார்த்தாலும் சேரவே மாட்டேங்குது. ஆஹா மேலே வரும். அங்க பாருங்க ஒன்று சேர்ந்துருச்சு, ரெண்டு சேரல. ஐயோ சாம அந்த பட்டனை அமுக்கிடலான் இருக்கேன். ஏன் சொல்றேன்னா அந்த பட்டன் எதுக்கா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை கொஞ்சம் நல்லதா அமுச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். எதுவுமே சேர மாட்டேங்குது. பட்டனை போய் அமுக்கு தான் போறேன். ஐயோ இது நடு இதுதானே. அப்போ இது கீழே இருக்கு, அது தள்ளிடலாம். ஐயோ இவ்வளவு ஈஸியா சேர்க்கறத நான் தான் தப்பா சேர்த்துட்டேன். ஐயோ சரி ஓகே இதெல்லாம் எப்படி சேர்க்கணும்னு எனக்கு இன்னும் தெரியல. ஐயோ எவ்வளோ நேரம் ஆகுது இது சேர்க்கவே. ஐயோ சேர்த்துட்டேன். மேலே அந்த மலையை மட்டும் எப்படியாவது சேர்க்கணும், மவுண்டெயினை மட்டும். இது சேர்த்தா அது சேர மாட்டேங்குது, அது சேர்த்தா இது சேர மாட்டேங்குது. இனிமேல நான் வாரம் வீடியோ போடுறேன். ஏன் போடலைன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை. இந்த ஒரு 3 months ஒரே போகிறது வரதுமா எந்த வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக போட்டுடுறேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ, சாட்டர்டே சண்டே எப்போ வேணா போடுவேன். நான் வந்து எப்பயோ எடுத்துடுறேன் வீடியோ, ஆனால் அப்லோட் பண்ணதான் லேட் ஆகுது. எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே கிட்ட கல்வி தான் பார்க்கணும். இது சேர்க்கவே முடியல. நான் இதை என்ன பண்றதுன்னே தெரியல. கிடைச்சிச்சு. ஆக்சுவலி நான் கட் பண்ணிட்டேன். அது வந்துச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு. இந்த வீடியோவே ஒரு 35-6 இது நான் அந்த கிரீன் கலர் ஸ்டார் இருந்துச்சு, அதோட கீ தானே அது. இது எங்கேயோ ஆரமாக காட்டுது. எங்கே காட்டுதுன்னு தெரியல, அங்கிட்டு தான் காட்டுது. சரி ஃபர்ஸ்ட் அதை போய் திறந்து விட்டுட்டு வந்துடலாம். நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதுவே ஒரு 15 minutes வந்துச்சு. இப்போ வந்து 35 minutes தான் அதுவாச்சு. அது வந்துச்சு ஒரு 43 minutesக்கு. எவ்வளோ மினிட்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. அது சேர்க்கவே இப்போ நாம அங்கிட்ட எவ்வளோ காட்டுது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து இது போயிடுவோம். இப்போ ஒரு பெயிண்டிங் வந்து திருப்பி ரீஸ்பாயின் ஆகி வந்திருப்போம். ஆனால் நம்ம ஏறுவோம். இப்போ வந்து இங்கே இந்த வந்திருக்கு பாருங்க. ஒரு பெயிண்டிங் கீழே ஒருத்தன் அதுக்கு வந்து தப்பிச்சுட்டேன். அதனால இத்தனை பெயிண்டிங்ஸ் இருக்கு. இப்போ அப்படியே இது பண்ணி கீழே குடிச்சிடும். ஏதோ காட்டுது, என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கீழே ஒரு பெண் குயின் இதுவாயிருக்கு பாருங்களேன், குறைஞ்சி போயிருக்கு. இங்கே ஏதோ காசு போடுவோம். இது கலெக்ட் பண்ணிக்கலாமா? கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்போ இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பார்த்து எல்லாரும் போய் அங்கே போய் கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம்.
ஓகே, இப்போ நான் கலெக்ட் பண்ணிட்டேன் காசு. இங்கே இப்போ 93 ருபீஸ் இப்போ இருக்கு. ஸோ அந்த ஆர்மர் காட்டு இடத்துக்கு போயிடலான்னு நான் நினைக்கிறேன். சரி போகலாம். போயிட்டு அது என்னன்னு பார்த்துக்கணும். பிபிஎஸ் தான் இந்த மூஞ்சியே மாறிடுச்சு. நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க போல. இது என்ன மேலே டேஞ்சர் சிம்பிள் போட்டிருக்கு. ஐயோ, இது போனால் என்ன ஆகும்னே தெரியலையே. கல்லாக்கிட்டு போவோம். இது என்னது? இது ஈஸியா இருக்கு. ஐயோ, இது என்ன ரெண்டு பக்கம் வருது? நல்ல வேலை நடுவுல நின்று தப்பிச்சுக்குருவோம் போல. நான் வந்த வேகத்தே திருப்பி போகுது. ஐயோ, இந்த பால் இருக்கனால மோஸ்ட்லி அவுட் ஆஃப் போகுது. நீங்க விளையாடும் போது பார்த்து விளையாடுங்க. அப்பா என்ன பறந்து வரேன். ஐயோ, அந்த அவ்வளவுதான் செத்துட்டேன். ரெண்டு வாட்டு ஒரு வழியா வாங்கிட்டேன். அடிச்சிடலாம். ஐயோ, ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ, நான் செத்து அவ்வளவுதான். நம்மளுக்கு எவ்வளவு காசு இருந்துச்சு? 93 இருந்துச்சு. இப்போ எல்லாமே போயிருமே. புதுசா ஓப்பனா இருக்குது. சரி ஓகே, நம்ம 4 இயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வேலையே காசு கலெக்ட் பண்றதா தான் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, அந்த இதுல இந்த மாதிரி இன்னொன்று காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். 125 என்னமோ காசு கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ராஜாவா, ஆமா ராஜா காப்பாத்துற மாதிரி இருக்கும். இப்போ வந்து திருப்பி இந்த நடுவை விட்டு போகவே மாட்டேன்னா நீ என்ன வேணா பண்ண. ஐயோ, இப்போ வாய்ஸ் இப்போதான் சொன்னேன் அதுக்குள்ள. சரி ஓகே, நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அந்த பால் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ரொம்ப ஸ்லோவா பண்றான். செம்ம ஃபாஸ்டா பண்ணான். ஏன் இவனை அடிச்சா பறக்குறோம்? எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க. ஐயோ, திருப்பி பால் அடிச்சான்டா. எனக்கு வேற வேலையே இல்லை. 0 காசு. நம்ம இன்னும் காசை கலெக்ட் பண்ணல. அப்படியே இருக்கும். இது நல்லா இருக்கு. செத்துருவான்னு இல்லையா? இன்னுமா? ஐயோ, நான் ஹார்ட் எடுக்கவே போக மாட்டேன். ஐயோ, என்னடா இவ்வளவு வேகமா பண்றடே, என்னால முடியாதுடா. ஐயோ ஐயோ, ரொம்ப வேகமா பண்றாங்க. போதும்டாடே, நான் நினைக்கிறேன். ஐயோ அப்பா, இதுக்கு மேல நினைச்சிருந்தானா? இது யாரு? அது யாரோ பர்பிள் கலர்ல இருக்கானே, யாரும் தெரியல. ஓகே ஓகே, இப்போ நம்ம போய் அந்த இதை எடுத்து வைக்கலாம். முதல்லலாம் ஹார்ட் ரீலோட் ஆகுறத பார்த்துருக்கீங்களா? அப்படியே குட்டி ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அந்த மாதிரி இல்லாம இது அப்படியே இதுவாயிருது. சரி ஓகே, இங்கிட்ட ஒரு ஹார்ட் இருக்கு. இதை எடுத்துட்டு இதுக்குள்ள போகணும். என்ன இந்த இதை படிச்சுட்டு போவோம். டோன்ட் ஸ்டெப் ஆன் தி ஸ்னோவா? ஏன்? சரி போவோம். இங்க ஏதோ ஒரு மாதிரி அசையுது. இங்க என்னன்னு தெரியல. ஐயோ, இது என்ன? இங்க காயின் இருக்கு, இங்க கீ இருக்கு. அப்பாடா, இது எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரி போயிட்டேன். மேலத்துல ஓபன் பண்ண முடியாதா?
அங்க ஒண்ணு வந்துட்டு இருக்கு. நான் இது குடிச்சேன்னா மாட்டிக்குவேன். சரி ஓகே. நான் அவ்வளவுதான் போறேன். போடா. நான் ஒரு லைஃப் கூட இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, லைஃபை காப்பாத்திட்டேன். இப்போ நம்ம இங்க ஏதோ ஒரு ரூட் போகுது. பிரகாரம் மேல போயிட்டு காசு நிறைய இருக்குங்க. காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்க ஏதோ இருக்குங்க, இங்க என்னன்னு தெரியல. சரி ஓகே. இங்க ஏதோ இருக்கு. இவனுக்கு சாவி எங்க இருக்கு? இது என்னது? நான் கூட பாருங்க வேற எங்கேயோ போகுமோன்னு நினைச்சேன். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் காசு இருக்கு, எப்படியே இறங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். வேணாம் அவங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஐயோ போய் இதுக்குள்ள இறங்கிட்டேன்னு. பரவாயில்ல, கீழே ஒரு காசு இருக்கு, அதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். அவ்வளோதான், நான் சாப்பிட்றேன். நியூஸ் எனக்கு அறியவே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ நான் இது மேலே ஏறி அப்படியே போக போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. கீழே இது ஒரு இது இருக்கு, சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் இந்த காசு கலெக்ட் பண்ணிருக்கேன். காசு கலெக்ட் பண்ணிட்டு என்னாச்சு எனக்கு? ஐயோ திருப்பி போகணுமே. கேர்ஃபுல்லா போகணும். ஐயோ போச்சுடா. சத்து விளையாடுவோமா? ஐயோ கூட அவுட்டா போயிட்டேனே. போச்சு, திருப்பி எல்லா காசும் போயிடும். கொட்டுப்பா வருது. இது என்னது? ஏதோ அன்லாக் ஆயிருக்கு. சரி ஓகே, நம்ம திருப்பி போகிறோம். திருப்பியும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ காசு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். 0 காசோடையா போகிறது? காசை கலெக்ட் பண்ணிட்டு ஐயோ இதான் நியாயமே இல்லை. போய் இப்படி செத்து போயிட்டேனே. அசிங்கமாக இருக்கு எனக்கு நினச்சா. சரி ஓகே, நம்ம சுற்றி காசை கலெக்ட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி 0ல் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 12 13 அவ்வளோதான் கலெக்ட் பண்ணிட்டேன். வேறு எதுவும் கலெக்ட் பண்ணிக்க மாட்டேன். முடியாது. 125. இது என்னது? நெக்கு மாதிரி இருக்கு, என்ன பண்ணதா? சரி ஓகே. ரொம்ப கவலையாக இருக்கு எனக்கு. ஆல்ரெடி காப்பாற்றிட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க பசில் சிம்பிள் அந்த மாதிரி. டேஞ்சர் அங்கே இதுக்கு பார்த்தீங்களா, டேஞ்சர் சிம்பிள் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி. சரி ஓகே, இப்போ இது ஒரு இது, அப்புறம் அந்த பக்கம் ஒரு இது பார்ப்போம். நிறைய காசு இருக்கு, நிறைய காசை கலெக்ட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு உள்ளே போகிற வேலையே இல்லை. ஓகே, வேற எந்த காசு இருக்கு? ஓகே, நம்ம இதுக்குள்ளே போய் ஆகணும், பார்த்து விளையாடணும். ஒரு இது லைஃப்பை வாங்கிட்டு போயிருக்கலாம். முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஈஸியாக தான் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம எல்லா காசும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதில் இருக்கும்போது இந்த இதில் இருக்காதா? இந்த ரூஃப்லலாம் ஏறி நம்ம காசு எதுவும் எடுக்கல. இல்லை, மேலேருந்து குதிச்சோன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை எடுக்கலை. அங்கே 2 காசு வச்சுருக்கேன். 42 தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வாழ்ந்துட்டு பாருங்க, ஒரு மாதிரி போக வருது. சரி ஓகே, போலாம். நான் விழுந்திருப்பேன் தான் நினைச்சேன், நல்ல வேலை. அவ்வளோதான். இதோட இங்கேருந்து மேலே போக முடியுமா? ஆமாம்,
சரி ஓகே. ஐயோ இந்த இடம் நினச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடத்துல தான் அதிகமாக லைஃப் போச்சு. அதே மாதிரி ரொம்ப பயமுடுத்துற இடமும் இதுதான். உண்மையாகவே இந்த ஸ்னோ இது நல்லா இருக்கு. டெசர்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் மிஸ். ஓகே இப்போ வந்து அப்படியே மேலே பண்ணலாம். இதை பார்த்துட்டேன் பார்த்தேன். என்ன தவிர்ப்பானே பார்த்து. என்னடா ஐயோ செத்து தான் நினச்சேன். இது ஒரு லைஃப் இருக்கு. இதை வாங்கிட்டு மேலே காசு இருக்கு. இது என்ன ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி வலிக்குது. நல்ல வேலை பக்காயிருச்சு. இன்னும் லைஃப் போயிருக்கும். இங்க ஒரு காயின் இருக்கும். இவன் பட்டு ஏதோ சொல்றாங்க. ஒரு மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏன் இதுங்கெல்லாம் ரீஸ்பாண்ட் ஆயாய் வருதுங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சரி ஓகே இப்போ நம்ம இங்கெல்லாம் பெண்கும் இல்லைடா இல்லை படிக்கல கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டு ஓகே மேலே போய் அங்கிட்டு சுற்றி திருப்பி போகணும். இங்கே ஒரு காசு இருக்கு. அதுக்கிட்ட மாட்டாம எப்படியாவது தப்பிக்க வேண்டும். தப்பிச்சிட்டேன். இப்போ திருப்பியும் இங்கேருந்து போகணும். அங்கே போய் சுற்றணும். ஐயோ சரி ஓகே திருப்பி போவோம். மேலே கூட ஒரு இதில் காசு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இவன் எப்போ ரீஸ்பாண்ட் ஆகணும் திருப்பி இல்லை இருக்கிறதா பெரிய எரிச்சலாக இருக்கு. ஓகே காசு கலெக்ட் பண்ணி வச்சு திருப்பி மேலே போகலாம். ஒரு மாதம் அறுக்குது. நீங்களே பாருங்களேன். நல்ல வேலை பக் ஆகிட்டான். ஏன் எல்லாம் பக் ஆகுதுங்கன்னு தெரில. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் விளையாடும்போது இந்த மாதிரி சுத்தமா இல்லை. நேற்று காசு கலெக்ட் பண்ணிட்டு இங்கே போற வேலை. சரி ஓகே இப்போ வந்து ஐயோ கீழே போயிட்டேனே. வந்தாங்களா 2 பேரும். இவனுக்கு 2வது வாட்டி அடிக்கும்போது ரெட் கலர்ல மாட்டுறாங்க. இது என்னது? வாவ் செம்மையா இருந்துச்சு. குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஓகே இது என்னது? இது என்னது? அது எப்படியா திறந்தே ஆகணுமே இது. நான் இதை ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். அப்போ வந்து இது க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அந்த ஐஸ் கட்டி வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி ஓப்பன் ஆயிருக்கு? இதுக்கு மேல ரூட்டும் இல்ல. இந்த டோர் எப்படி ஓபன் பண்றது? இது நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு போனோமே. ஆமா ஆமா அவுட்டா போயிட்டோம் நம்ம. சரி ஓகே இங்கதான் இந்த இருக்கான் பார்த்தீங்களா. நான் சொன்னேன்னா எவ்வளோ காசு கலெக்ட் பண்ணோம்? 125 பார்த்துக்கலாம். 125 தான். இப்போ நம்ம ஆல்ரெடி 86 கலெக்ட் பண்ணியிருக்கோம். 125 கலெக்ட் பண்ணணும். இங்கே கூட காசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம்ல. இங்கே தான் போய் ஆகணும். இங்கே கொஞ்சம் ஒரு 5-6 காசு இருக்கும். இங்கே நிறைய காசு இருக்கு. இங்கே காசு இல்லை. இப்போ நம்ம இங்கே குச்சிடலாம். லைட்டா ஐயோ சே போயே ஆகணுமா? வழியே இல்லை. திருப்பி ஓபன் பண்ணிடுறேன். உன்னை எதுக்குடா நான் திருப்பி ஓபன் பண்ணுவேன்? நல்ல வேலை மாட்டலை. சரி ஓகே வேற எங்க? எனக்கு தெரிஞ்சு காசு இந்த பக்கம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. மேலதான் போய் தேடணும். மேல போய் பார்ப்போம்.
இது நம்ம இங்க அந்த அந்த இதுல இருந்து குதிக்கும் போது ஒரு மாதிரி சைடா போய் விழுவுறோம். சவுண்ட் பண்ணுங்க.